தோழர்களை தமிழ்நாட்டு அரசியல்ல தான் ஒரு காப்பி கேட்டு வஞ்சக நரி முட்டாள் வானர கூட்டங்களின் தற்குறி தலைவன் ஒரு மாநாடுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாத அடி முட்டான சிங்கம் சொல்லிட்டு இது வஞ்சகம் பிடிச்ச நரி. நீ இப்பயே வந்து மார்க்கெட் உனக்கு இல்ல. இந்த 10-15 வருஷத்துல உன்னை வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர் 2 படைகளுக்கு மேல எடுத்திருக்கிறாரு. இவனை நம்பி படை எடுத்த அத்தனை ப்ரொடியூசரும் தெருவில் நிக்கிறாங்க. தன்னுடைய மகனுக்காக ஒரு கேமியோ ரோல் பண்ண சொல்லி பல முறை உங்களுக்கு தூது விட்டாரு விஜயகாந்த் அவர்கள். அப்பொழுது என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? விஜயகாந்த் அவர்கள் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை. சிங்கமா நீ? நீ எல்லாம் சிங்கமாடா? முதல்ல இந்த சிங்கத்தோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்கக்கூடிய மட்டரவமான சோம்பேறித்தனமான விலங்கு. தமிழர்களுக்கு வந்து சிங்கத்தை கொண்டாடுகிற பழக்கம் கிடையாது. தமிழர்களுக்கு என்னைக்குமே புலிதான். ஏன்னா தமிழனுக்கு என்னைக்கும் சோம்பேறியா இருக்கிறது பிடிக்காது. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட வரி புலியை எழுகன்னு சொல்லிதான் தமிழர்களை வந்துட்டு உசுப்பு விட்டு எழுப்பவர் கவிதைகள். இதுல நீ முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொல்ற, ஜெயலலிதா அம்மையாட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டி அப்ப வந்துட்டு அவங்க ஆன்டின்னு சொல்றது உனக்கு திராணிய தெம்பு இருக்கிற. எல்லாமே காப்பி. உன் வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு ஒரிஜினலா பண்ணு. ஒரு போராட்டம் நடத்தினாக்கா 30 நிமிஷம் நடத்துற. மாநாடுன்னு பேர்ல பொதுக்கூட்டத்தை 3 மணி நேரம் நடத்துற. மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் உனக்கு வித்தியாசம் எல்லாம் தெரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கும் உனக்கெல்லாம் அரசியல்னு ஒண்ணு. உன்னை எல்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் எல்லாம் திருந்துவனே தெரியல. மை சென்னை 360 தோழர்களுக்கு வணக்கம். தோழர்களை தமிழ்நாட்டு அரசியல்ல தான் ஒரு காப்பி கேட்டு வஞ்சக நரி முட்டாள் வானர கூட்டங்களின் தற்குறி தலைவன் அப்படின்றத நொடிக்கு நொடி நிரூபித்துக் கொண்டிருப்பதுதான் தற்குறிகள் வெத்து வேட்டு கழகத்துடைய தலைவராக இருக்கக்கூடிய நடிகர் விஜய் அவர்கள். அவர் வந்து பாத்தீங்கன்னா ஏன் காப்பி கேட்டன்னு சொல்றோம்னாக்கா, சினிமா நுழைந்த காலத்துல வந்துட்டு அவருக்குன்னு ஒரு சுய நடிப்பு அப்படின்றது கிடையாது. அரசியலுக்குள்ள போனதுக்கு அப்புறமேட்டு அவருக்கு எந்த ஒரு சுய சிந்தனையும் கிடையாது. அடுத்தவர்கள் என்ன செய்கிறார்களோ அதை பார்த்து அப்படியே காப்பி அடித்து மேல வந்தவர் தான் நடிகர் விஜய். உண்மையை சொல்லணும்னாக்கா நடிகர் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து டிட்டோ அப்படியே காப்பி அடித்து தான் விஜய் அவர்கள் வந்துட்டு சினிமாவில வந்துட்டு தன்னை நிலைநிறுத்திக்கிட்டாரு. அதுக்கு அப்புறமேட்டு இந்த தற்குறி விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அவருடைய சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்பட்டு அதுக்காக ஒரு சர்வே எல்லாம் வந்துட்டு வஞ்சகத்தோட எடுத்து அதை வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா தனக்கு தானே சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கொடுக்க வைத்த சூழ்ச்சி என்னன்றது எல்லாத்துக்கும் வெளிப்படையா தெரியும். இந்த வஞ்சக நரி சூழ்ச்சியாக வந்துட்டு கலைப்புலி தானு அவர்களை வைத்துக் கொண்டுதான் அடுத்த சூப்பர் ஸ்டார் அப்படின்ற ஒரு சர்வே எடுத்து அது மூலியமா தனக்கு தானே பட்டத்தை வந்து வாங்கி வச்சுக்கிச்சு அப்படின்றதான் யதார்த்தம். அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா தற்குறி வானர கூட்டங்கள் விஜய்க்கு பின்னாடி சுத்திட்டு இருக்க எதுக்கும் பாத்தீங்கன்னாக்கா எந்த ஒரு சமூக தெளிவும் அரசியல் தெளிவும் இல்லாத முட்டாள் குரங்கு கூட்டமா தான் அந்த குரங்கு கூட்டம் வந்துட்டு இருக்கு. அந்த குரங்கு கூட்டங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா சரியாக எதையும் சொல்லிக் கொடுத்து, அதாவது மரத்தை பார்த்தா ஏறிக்குவானுங்க, கரண்ட் கம்பத்தை பார்த்தா ஏறிக்கிட்டு அடிப்படையான நாகரிக மனிதர்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் செய்யாம அறிவு வளர்ந்த மனிதர்கள் போல் செய்யப்படாம வானர கூட்டமாக குரங்கு கூட்டமாவே விஜய் வந்து தன்னோட ரசிகரை வைத்திருக்கிறாரு அப்படின்றத பார்க்க முடியும். ஏதாவது ஒரு ட்ரெய்லர் வெளியிட்டாலும் அங்க போயிட்டு அந்த தியேட்டருடைய சேறுகளை நாசப்படுத்துறது. அடுத்து இந்த வஞ்சக நரினாக்கா, அதுல இந்த வஞ்சக நரின்னு சொல்றதுல முக்கியமான காரணம் என்னன்னாக்கா, எப்பவுமே இந்த விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா அடுத்தவர்கள் பட்டத்துக்கு தான் ஆசைப்படுவானே தவிர தனக்காக ஒரு இடத்த வந்து தேடிக்கொண்டு அதை போய் உழைத்து போய் உக்காரணும் அப்படின்னு நினைக்க மாட்டாரு. அந்த மாதிரிதான் பாத்தீங்கன்னாக்கா முதல்ல வந்துட்டு சேலம் சரவணன் அவர்களுக்கு வீரபாண்டி ஆறுமுகத்தால தான் இளைய தளபதி அப்படின்ற பட்டம் வந்துட்டு கொடுக்கப்பட்ட அந்த இளைய தளபதி பட்டத்தை விஜய் அவர்களும் அவருடைய தந்தை சந்திரசேகர் அவர்களும் சரவணன் அவர்களுக்கு ஒரு சின்ன சர்க்கிள் வருமோ அந்த பட்டத்தை சேலம் சரவணன் இருந்த இளைய தளபதி பட்டத்தை திருடி வஞ்சமாக அபகரித்து தங்களுக்குள்ள சேர்த்துட்டாங்க. அதுக்கப்புறம் இளைய தளபதி அப்படி தளபதின்னு மாறிச்சு. தமிழ்நாட்டு அரசியல் தளபதினா யாருன்றது வெளிப்படையா தெரியும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்க இதனுடைய வஞ்சக குணத்தினுடைய வெளிப்பாடு அப்படின்னு பார்க்க முடியும். அப்படிப்பட்ட இந்த காப்பி கேட்டு வஞ்சக நரி விஜய் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா மதுரையில வந்துட்டு தன்னோட தற்கொலைத்தனத்தை காட்டிருக்க மதுரை பாராபத்தியில 21ஆம் தேதி கட்சி மாநாடு நடத்துறேன் அப்படின்ற பேர்ல ஒரு நிகழ்ச்சி நடத்தி ஒரு மாநாடுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்ற அடிப்படை விஷயம் கூட தெரியாத அடி முட்டாள் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா இந்த தற்கொலைகள் வெத்து வெட்டு கழகத்துடைய தலைவர் விஜய் அப்படின்னு தான்
பார்க்க முடியுது. ஒரு மாநாடுனாக்கா அதோட ஸ்ட்ரக்சர் என்னவா இருக்கணும், முதல்ல வந்துட்டு அந்த மாநாட்டுக்குன்னு ஒரு தீம் இருக்கணும். அந்த தீம் மூலியமா பேசப்பட வேண்டிய கருத்துக்கள் என்னென்ன தலைப்புகள் கருத்துக்கள் பேசப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கணும். அந்த தலைப்புகள் சார்ந்து பேசுவதற்கு கருத்தாளர்கள் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட கட்சியில இருக்கக்கூடிய கருத்தாளர்கள், தன்னுடைய கட்சி சாராத சக இயக்க தோழமை இயக்கங்கள்ல இருக்கக்கூடிய கருத்தாளர்களை வைத்துக் கொண்டு அந்த தலைப்புகளுக்கு ஏற்ப கருத்தரங்கங்கள் வந்துட்டு வடிவமைக்கப்படும். அந்த எந்த தீம்ல வந்துட்டு மாநாடு நடத்தப்படும், அந்த தீமின் அடிப்படையில் வந்து பாத்தீங்கன்னா கலை நிகழ்ச்சிகள் நடத்தப்படணும். இப்படி எல்லாம் ஒரு மாநாட்டுக்கணக்கு அதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த மாநாட்டினுடைய தீம் என்ன அப்படின்றது, அந்த மாநாட்டினுடைய முக்கியத்துவ கொள்கை என்ன, அந்த மாநாடு கூட்டப்பட்டதனுடைய முக்கியமான குறிக்கோள் என்னன்றது கருத்தரங்கள் கலை நிகழ்ச்சிகள் போன்ற பல விதத்திலையும் வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா மக்களுக்கும் சாதாரணமா போய் புரியுற அளவுக்கு வந்துட்டு எளிமையாக இருக்க வேண்டும். இதுதான் ஒரு மாநாட்டுடைய தீமை. ஆனா இந்த தற்கொலைகள் வெட்டு கழக தலைவர் விஜய் அவர்களுக்கு மாநாடுனா என்னன்னு தெரியும், பொதுக்கூட்டம்னா தெரியாது. மாநாடுன்னு பேர்ல ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து நடத்தி வச்சிருக்காரு. அதுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நம்மளுடைய இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள்லாம் பாத்தீங்கன்னா அது பிரம்மாண்ட மாநாடு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணாங்க. அந்த அளவுக்கு வந்துட்டு ஊடகங்களும் பாத்தீங்கன்னாக்கா இந்த விஜயோடைய தற்கொலைத்தனத்தை வந்து பாத்தீங்கன்னாக்கா அதை அம்பலப்படுத்தாம அதை வந்து பாத்தீங்கன்னா மாநாடு டைட்டில போட்டு மக்களை ஏமாத்துகின்ற வேலையை தான் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு பார்க்க முடியுது. இந்த நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் பேசியது எல்லாமே பாத்தீங்கன்னாக்கா அவருடைய அந்த வஞ்சகர்களை உள்ளுக்குள்ள இருக்க வஞ்சகர்கள் இல்லைங்களா அதை தொடர்ந்து வந்து வெளியேற்றிட்டே இருக்காரு. எந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த தன்னுடைய வழிகாட்டி அப்படின்னு சொன்னவரு அண்ணாமலை தம்பி நான் ஆட வந்துட்டான்னு சொல்லிட்டு பாட்டு போட்டுக்கிட்டு எப்பவுமே நான் ரஜினி ரசிகன் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா நடிகர் ரஜினி அவர்கள் குறித்து வந்துட்டு விமர்சனத்தை அதே கூட்டத்துல வந்துட்டு வைக்கிறாரு. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னாக்கா நடிகர் கமலஹாசன் குறித்து வந்து மறைமுகம் ரஜினி அவர்கள் குறித்தும் நடிகர் கமலஹாசன் அவர்கள் குறித்து மறைமுகமான தாக்குதல் வந்துட்டு மேற்கொள்ள வேண்டியது. கமலஹாசன் வந்துட்டு முகவரி இல்லாத இந்த மொட்டை கடிதாசிக்கு நான் ஏன் பதில் சொல்லணும் தனக்கே உரிய பாணியில வந்து சொல்லி தீர்த்தாலும், ஆனா இந்த பஞ்சம் முடிச்ச அந்த நாய் இருக்கு இல்லைங்களா நரி, ஏன்னா இதை வந்து பாத்தீங்கன்னா தன்னை சிங்கம்னு சொல்லிட்டு இது வஞ்சகம் பிடிச்ச நரி. இந்த நரி வந்து பாத்தீங்கன்னாக்கா வன்மத்தோட நான் வந்துட்டு மார்க்கெட்டு போய் ரிட்டையர் ஆன காலத்துல வந்துட்டு அரசியலுக்கு வரல அப்படின்னு நீ இப்பயே வந்துட்டு மார்க்கெட் உனக்கு இல்ல. ஒரு நடிகனுக்கு மார்க்கெட் இருக்குனாக்கா எப்படி தெரியுமா, ஒரு நடிகனை வைத்து எந்த ப்ரொடியூசர் வந்து படம் எடுக்கிறாரோ அதே ப்ரொடியூசர் திரும்பவும் அந்த நடிகனை கூப்பிட்டு வச்சு வாய்ப்புகளை கொடுத்து அடுத்த படமா பண்ணணும். ஆனா கடந்த 10-15 ஆண்டுகளாக உன்னை வைத்து தொடர்ந்து படம் எடுத்த ப்ரொடியூசர் யாரு? இயக்குநர்கள் இருப்பாங்கப்பா, இயக்குநர்களுக்கு சம்பளம் கிடைச்சிடும். அதை விட ஓகே அது அட்லி எல்லாம் உனக்கு சொல்லவே வேணாம், எந்த நேரமும் வந்துட்டு உனக்கு பில்டப் கொடுத்து இந்த 10-15 வருஷத்துல உன்னை வச்சு எந்த ஒரு ப்ரொடியூசர் 2 படங்களுக்கு மேல எடுத்திருக்கிறாரு? அது மட்டும் வெளிப்படையா சொல்ல பார்ப்போம். அந்த மாதிரி எதுவும் கிடையாது. லியோ படத்தினுடைய ரெக்கார்டு பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு 460 கோடி ரூபாய் தியேட்டரிக்கல் கலெக்ஷன் டோட்டல் வேர்ல்டு வைடு அப்படின்னு சொல்லிட்டு புரடா விட்டீங்க. நீ வந்துட்டு இந்த கூட்டம் நடத்தின அன்னைக்கே வந்துட்டு உன்னுடைய சொந்த தாய் மாமனே வந்துட்டு 164 கோடி தியேட்டரிக்கல் கலெக்ஷன். அதாவது ரசிகனையும் ஏமாத்த வேண்டியது, இண்டஸ்ட்ரி ஏமாத்த வேண்டியது. போலியான லாப கணக்குகளை காட்டி இவனோட சம்பளத்தை ஏத்திக்கிட்டு போயிட்டான். இவனை நம்பி படையெடுத்த அத்தனை ப்ரொடியூசரும் தெருவில் நிக்கிறாங்க, இன்க்ளூடிங் இவன் மாமனுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஏதோ கொஞ்சம் தொழில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு தெருவுக்கு வரல. ஆனா எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா எல்லா ப்ரொடியூசருமே 10-15 வருஷமா இவனை நம்பி படையெடுத்த எல்லா ப்ரொடியூசருமே லாஸ். ஆனா அதையெல்லாம் மூடி மறைச்சு தான் பெரிய மார்க்கெட்ல பெரிய உச்சத்திலேயே இருந்தாரு. சினிமாவில உச்சத்துல இருக்கும் போது அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா ஜெயலலிதா அவர்களை எதிர்த்து குரல் கொடுத்தவரு ரஜினிகாந்த் அவர்கள். நீ என்ன அந்த மாதிரி பண்ணியா? ஒரே ஒரு படத்தை பிளாக் பண்ணாங்க, உடனே அம்மா அவர்களை உங்களுடைய தேர்தல் வெற்றிக்காக நான் அணியாக இருந்து பணியாற்றியவர், நான் உங்களுக்கு எதிராக என்றும் செயல்பட மாட்டேன் அப்படின்லாம் சொல்லிட்டு சீனை போட்டு வீடியோ போட்ட இந்த உதவாக்கார தண்டம் விஜய் வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு வந்து நிகழ்ச்சியில வந்து பாத்தீங்கன்னாக்கா 307களை பழிப்பவன் எவனுமே உருப்பிட்டதே கிடையாது. ரஜினிகாந்த் அவர்களுடைய இது வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு இன்னைக்கு வேணா சங்கி அரசியல் எடுத்திருக்கலாம். ஆனா 96 காலகட்டங்கள ரஜினிகாந்த் எடுத்த இடதுசாரி அன்னைக்கு இருந்துட்ட ஜெயலலிதா அவர்களுடைய ஆதிக்க குணத்துக்கு எதிராக வந்துட்டு எடுத்த நடவடிக்கைகள்ல சும்மா சாதாரண விஷயம் கிடையாது. ஸ்பாயர்ஸ்காரங்களுக்குள்ள கால போகக்கூடாதுன்னு சொல்லி ரஜினிகாந்த் அவர்களுக்கு ஜெயலலிதா வந்துட்டு இடைஞ்சல் கொடுத்த போது தெருவுல நடந்து தன்னுடைய
மாச காட்டினாரு. ஓகேவா, அதனுடைய இன்ஸ்பிரேஷன் தான் வந்து பாத்தீங்கன்னாக்கா லூசிபர் படத்துல மோகன்லாலுக்கு அப்படியே நடிகர் டைரக்டர் பிருத்திவிராஜ் வந்துட்டு அப்படியே வச்சிருந்தாங்க. இதெல்லாம் வந்துட்டு உனக்கு தெரியாது. ஓகே, ஏன்னா நீ அப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட டிட்டோ படம் மாதிரியான படங்கள்ல நடிச்சிட்டு இருந்த ஒரு சில்லற பையனா தான் நீ அப்ப இருந்த. ஓகேவா, உனக்கு வந்துட்டு மறுவாழ்வு கொடுத்தவர் பாத்தீங்கன்னாக்கா நீ இந்த கூட்டத்துல பேசும்போது சொன்ன மதுரைன்னு சொன்னாலே என் அண்ணன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஞாபகத்துக்கு வராரு, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஞாபகத்து விஜயகாந்த் அவர்கள் ஞாபகத்து வரான்னு சொன்னி அந்த விஜயகாந்த் அவர்கள் உடல்நிலை அவ்வளவு ஆத்மார்த்தமாக கேப்டன் விஜயகாந்த் அவர்களை நேசிக்கக்கூடிய திரு விஜய் அவர்களே அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்ட போது எத்தனை முறை அவரை போய் சந்தித்து பேசுறீங்க. தன்னுடைய மகனுக்காக ஒரு கேமியோ ரோல் பண்ண சொல்லி பல முறை உங்களுக்கு தூது விட்டாரு விஜயகாந்த் அவர்கள். அப்பொழுது என்ன புடுங்கிட்டு இருந்தீங்க? அப்பொழுதான விஜயகாந்த் அவர்கள் போட்ட பிச்சை தான் உங்களுக்கு இன்னைக்கு இந்த வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா அந்த கேப்டன் விஜயகாந்த் அவருடைய மகனுக்கு அவருடைய படத்தை கொஞ்சம் தூக்கி விடுறதுக்கு ஒரு கேமியோ ரோல் மாதிரி பண்ணி கொடுப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட போது அதுக்கு வந்துட்டு நீ வந்துட்டு எந்த ஒரு உதவி செய்யாம கடைசியில் அந்த கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மறைந்த பிறகு அவருடைய முகத்தையே காட்டி கோட்டு படத்தை ஓட வைக்கலாம்னு நினைச்சு உன்னுடைய அந்த கேடுகட்ட வஞ்சக புத்தி இருக்கு இல்லையா, இந்த பக்கம் துரோகம் பண்ணுவான், இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா அதே கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்துட்டு கோட் படத்துல ஏஐல உருவாக்கி லாபத்தை சம்பாதிக்க பார்த்த இந்த அளவுக்கு மட்டரகமான நபர் தான் விஜய் அவர்கள். என்ற முட்டா தற்கொலை பெயரு மதுரைன்னு சொன்ன உனக்கு அது மட்டும்தான் ஞாபகத்துக்கு வரணுமா? உண்மையிலே அரசியல் தெளிவுள்ள ஒருத்தன் என்ன யோசிக்கணும், இவங்க ரெண்டு பேரும் நினைவு கூறுவது தவறுன்னு சொல்ல, உண்மையிலே அரசியல் தெளிவுள்ளவன் அரசியல் பிழைத்தோருக்கு அறம் கூட்டாகும் சொல்லி காட்டிய சிறந்த உதாரணமான ஊர் மதுரை. அதை சொல்லியிருக்கணும். உண்மையிலேயே இந்த தற்கொலை பையன் விஜய் கொண்டு சமூக நீதி அரசியல வந்துட்டு உண்மையிலேயே அறிவுள்ளவனா இருந்திருந்தா அவன் எதை பேசி இருக்கணும் தெரியுங்களா? 11/5/1946 ஐயா பெரியார் அவர்கள் உன்னுடைய கட்சியினுடைய கொள்கை தலைவர் அப்படின்னு சொல்லி அந்த ஐயா பெரியார் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா 11/5/1946 மதுரையில கருஞ்சட்டை மாநாடு வந்து நடத்தினாரு. அந்த மாநாட்டு திடல் வந்து பாத்தீங்கன்னாக்கா திடீரென தீ வைத்து எரிக்க வைக்கப்பட்டது. ஆதிக்க ஜாதியினருடைய அந்த சூழ்ச்சியை நினைவு கூர்ந்திருந்தீங்கன்னாக்கா நீ சமூக நீதி அரசியலுக்கு பக்கம் நிக்கிறன்னு அர்த்தம். நீ யாருடைய வழியில நிக்கிறன்றது இப்ப வெளிப்படையாவே தெரியும். இதையெல்லாம் பேசக்கூட பெரியார பேனரா பயன்படுத்திக்கிற அது மட்டும்தான் நடக்குது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா நீ டிட்டோ வந்துட்டு காப்பி கேட் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு மிக சேர்ந்த நீ பிஜேபியோட காப்பி கேட்டுதான் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னாக்கா பிஜேபிக்கு எப்போதும் தலைவர்கள் சொந்தமா கிடையாது. அவங்க என்ன பண்றாங்க, காங்கிரஸ் உடைய தலைவர்கள் தங்களுடைய தலைவர்களாக தன்மையப்படுத்துறாங்க. ஐயா சர்தார் வல்லபாயில இருந்துட்டு புரட்சியாளர் அம்பேத்கர் இவங்களை எல்லாம் தன்மையப்படுத்தி காவிமயப்படுத்துறாங்கனாக்கா நீ என்ன வேலை பண்ற? அதே பாணியில நீ எம்ஜிஆரையும் அண்ணாவையும் உன்னுடைய தலைவராக உன்னுடைய கட்சி தலைவர்களாக வந்துட்டு நீ வந்துட்டு அபகரிக்க பாக்குற அப்படின்னு சொல்ல முடியுது. அண்ணாவை கொண்டாடுவதற்கும் அண்ணாவின் வழிகள் பின்பற்றி நடப்பதற்கும் அண்ணாவின் கொள்கைகளை தொடர்ந்து தமிழ்நாட்டை நிலைநிறுத்துவதற்கும் திமுக இங்க இருக்குது. அண்ணாவின் பெயரையும் தெளிவா சொல்றேன், அண்ணாவின் கொள்கைகள் எல்லாம் அண்ணாவின் பெயரை வைத்துக் கொண்டும் எம்ஜிஆருடைய அரசியல் என்னன்னே தெரியாம கட்சி நடத்துறது இங்க அண்ணா திமுக இருக்குது. உன்னுடைய கட்சிக்கு வந்துட்டு ஒரு அடையாளம் இல்லாத போது ஏன் திரு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் கூட என்ன வேலை பண்ணாரு? தான் கட்சி அறிக்கை ஆரம்பித்த போது அவருக்கும் அண்ணாவை பிடிக்கும், எம்ஜிஆரை பிடிக்கும், கலைஞரை பிடிக்கும். ஆனா என்ன பண்ணாரு? இந்த தலைவர்களை அபகரிக்கலையே. ஆனா நீ என்ன பண்ற? பிஜேபி ஸ்டைல் அப்படியே இங்க இருக்க அதிமுக மற்றும் திமுகவுடைய நிறுவன தலைவர்கள் அபகரிக்கின்ற அதே மெத்தடு, அதான் அந்த கபலீகரம் பண்ற மெத்தட் இருக்கு, அது தெளிவாகவே பண்ற. இப்படிப்பட்ட கேடுகட்ட அரசியல் பண்ற நீ வந்துட்டு என்ன சொல்ற? சிங்கமா நீ? ஏன்டா நீ எல்லாம் சிங்கமாடா? முதல்ல இந்த சிங்கத்தோட இயல்பு என்ன தெரியுமா? ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் தூங்கக்கூடிய மட்டரவமான சோம்பேறித்தனமான விலங்கு. இன்னொன்னு வெளிப்படையா சொல்ல, தமிழர்கள் என்னைக்கு சிங்கத்தை கொண்டாடவே மாட்டாங்க. சிங்கத்தை யார் கொண்டாடுனா ஆரியர்கள் கொண்டாடுவாங்க. தமிழர்களுக்கு வந்து சிங்கத்தை கொண்டாடுகிற பழக்கம் கிடையாது. தமிழர்களுக்கு என்னைக்குமே புலிதான். ஏன்னா தமிழனுக்கு என்னைக்கும் சோம்பேறியா இருக்கிறது பிடிக்காது, தமிழனுக்கு சோம்பல் பிடிக்காது. சிங்கம் வந்துட்டு எந்த நேரமும் சோம்பேறியா இருக்கும். ஆனா புலி வந்து பாத்தீங்கன்னாக்க எந்த நேரமும் சுறுசுறுப்பாவும் அட்ராக்டிவா இருக்கும். உண்மையிலே சொன்னாக்கா அந்த சிங்கத்தை விட பல மடங்கு ஆற்றல் உள்ள விலங்கு தான் வந்து புலி. தமிழர்கள் வந்துட்டு அதனால புலியை வந்து கொண்டாடுவாங்க. புரட்சி கவிஞர் பாரதிதாசன் கூட வரிப்புலியை எழுகன்னு சொல்லிதான் தமிழர்களை வந்துட்டு உசுப்பு விட்டு எழுப்பவர் கவிதைகளை தவிர சிங்கத்தை யார் கொண்டாடுவார்னாக்கா ஆரியர்கள் கொண்டாடுவார்கள். அது வந்துட்டு சரி, அது ஒரு பக்கம் இருக்கு. அப்படி இருக்கும்போது சிங்கம்னாலே
மட்டரகமான சோம்பேறி விலங்கு மட்டும் பிற விலங்குகள் வேட்டையாடி வைத்திருக்கின்ற உணவை அபகரித்து திருடி செல்கின்ற குணமும் சிங்கத்துக்கு இருக்குது. வெளிப்படையா எப்படி வந்து பாருங்க, எம்ஜிஆரையும் அண்ணாவையும் திருடிட்டு போனானா பிஜேபி ரூட்ல வந்துட்டு அடுத்த கட்சியோட தலைவரை திருடுறானா, அது வந்து பாத்தீங்கன்னா இந்த சிங்கத்துடைய குணம் தான். இவனுக்கு பேர் அப்படியே வச்சுட்டான். சிங்கமும் நரி கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். என்ன, நரி கொஞ்சம் பலவீனமானது, சிங்கம் கொஞ்சம் உடல் அளவு பலமா இருப்பது போல காட்டும். ஆனா மற்ற ரகமான சோம்பேறியான விலங்கு. அது வந்து பாத்தீங்கன்னா 20 மணி நேரம் தூங்க, நீ பனையூர்லயே கிடப்ப. இதுதான் விஷயம். ஓகேவா? ஆனா ஒண்ணு, இந்த நிகழ்ச்சியில வந்துட்டு இந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியில உண்மையிலே உன்னுடைய டைலாக் டெலிவரி, உன்னுடைய இந்த கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷம் இந்த சினிமாவுடைய டைலாக் டெலிவரியில உன்னுடைய பெர்ஃபார்மன்ஸ் வந்து உண்மையிலே சூப்பர் தான். எந்த இடத்துல ஸ்லாங்க உயர்த்தணும், எந்த இடத்துல ஸ்லாங்க தாழ்த்தி, எந்த இடத்துல வந்து டெம்போ ஏத்தணும் அப்படின்றதுல மிக தெளிவாகவே தெரிஞ்சு வச்சிருக்க. அதப்படி வந்து பார்த்தா கரெக்டா இருப்பா. ஆனா உன் கூட இருக்கக்கூடிய வானர கூட்டங்கள் அதுக்கெல்லாம் வந்துட்டு சரியாது. அந்த கூட்டத்துக்கு வந்தவங்க உன் கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லி கேட்டா ஒரு பயலுக்கும் சொல்ல தெரியும். முதல்ல மாநாடு நடத்தினா அந்த கட்சியோட கொள்கை என்னன்னு சொல்லணும். ஓகேவா? அத நான் உனக்கே தெரியாது. அப்புறம் வந்து தற்கூரி வானர கூட்டங்களுக்கு எங்க தெரிய போகுது? நீ தற்கூரி, உன்னை நம்பி போயிருக்கு அதுங்க ஒரு தற்கூரி. இந்த தற்கூரிங்க எல்லாம் சேர்ந்து தமிழ்நாட்டு அரசியல இது பண்ண. இதுல நீ முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் அங்கிள்னு சொல்ற, ஜெயலலிதா அம்மையாட்ட மண்டி போட்டு மன்னிப்பு கேட்டி, அப்ப வந்துட்டு அவங்க ஆன்டின்னு சொல்றது உனக்கு திராணியை தெம்பு இருக்கிற. ஏதோ தமிழ்நாடு முதலமைச்சர் தேர்ந்தெடுத்த ஜனநாயகவாதியே இருக்கிறதுனால உன்னையெல்லாம் ஒரு பொருட்டா மதிக்கல. அதனால பாத்தீங்கன்னா ஏதோ உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய நண்பன் அப்படின்ற, தன்னுடைய மகனுடைய நண்பன் அப்படின்ற ஒரே காரணத்துக்காக போனா போகணும்னு மன்னிச்சு விட்டுட்டு இருக்கிறாங்க நாங்க பாக்கலாம். ஆனாலும் பாத்தீங்கன்னாக்கா உன்னோட வாய்க்கொழுப்புக்கள்லாம் வந்துட்டு செவுள்ள கழட்டி அடிச்சிருக்கணும். பெத்த அப்பா அம்மாவே வந்துட்டு கட்சி ஆரம்பிக்கிற வரைக்கும் வீட்டை விட்டு ஒதுக்கி வச்சு தடுதலை தானே நீ எல்லாம் பேசுறதுக்கு எந்த ஒரு அருகதை தமிழ்நாட்டு அரசியல் இல்ல. ஏன்னா உன்னை பத்தி வந்துட்டு இங்க விமர்சனம் தான் வைக்கணும். நீ பேசுனதுல அங்க அரசியலே இல்ல. எல்லாமே பாத்தீங்கன்னா காப்பி கேட்டு நாங்க ஏன் சொல்றோம்னாக்கா, ஒட்டுமொத்தமாக இந்த பூமின்னு ஒரு படம் வந்துட்டு வந்திருந்தது. அந்த படம் வந்துட்டு ஜெயம் ரவி அவர்கள் வந்து நடிச்சிருப்பாங்க. அந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒட்டுமொத்த படமுமே வாட்ஸ்அப் பேஸ்புக்ல எல்லாம் பரப்பப்படுது இல்லையா, ஃபார்வர்டு மெசேஜ். அந்த மெசேஜ்களை எடுத்து வசனமாக்கி அப்படியே ஒரு படத்தை எடுத்து வச்சிருந்தாங்க. அந்த போலதான் மதுரை பாராப்பத்தியில விஜய் அவர்கள் நடத்தின அந்த பொதுக்கூட்ட நிகழ்ச்சியுமே முழுக்க முழுக்க வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு ஃபார்வர்டு மெசேஜாதான் இருந்ததே தவிர அதுல எதுவும் இன்னும் படுகையால என்னன்னாக்கா, உண்மையில சீமான் அவர்களை நான் பல இடத்துல வந்து நாங்க தொடர்ந்து கருத்து வேறுபாடு இருக்குது. அதே சமயத்தை வந்து பாத்தீங்கன்னா அவரை கொள்கை ரீதியாகவும் சித்தாந்த ரீதியா எழுத்தாலும் சீமான் அவர்களுடைய கதை சொல்லும் ஆட்கள் இருக்கு இல்லையா, அந்த ஆட்கள் கொஞ்சம் கூட இது பண்ண முடியாது. அது வந்து பாத்தீங்கன்னா சீமான் அவர்கள் சொன்ன கதையவே எடுத்து நீ வந்துட்டு அப்படியே காப்பி அடிச்சு வச்சிருக்க. நீ இந்த குட்டி ஸ்டோரி சொல்றது கூட வந்து பாத்தீங்கன்னாக்கா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்த அந்த குட்டி ஸ்டோரி எடுத்துதான் நீ வந்துட்டு இப்ப ஸ்டேஜ்ல வந்து சொல்லிட்டு இருக்க. எல்லாமே காப்பி. உன் வாழ்க்கையில எதையாவது ஒண்ணு ஒரிஜினலா பண்ணு. அரசியல் தயவு செஞ்சு ஒரிஜினலா பண்ணு. ஒரு போராட்டம் நடத்தினாக்கா 30 நிமிஷத்துல நடத்துற, மாநாடுன்னு பேர்ல பொதுக்கூட்டத்தை 3 மணி நேரம் நடத்துற. மாநாட்டுக்கும் பொதுக்கூட்டத்துக்கும் உனக்கு வித்தியாசம் எல்லாம் தெரியல. அப்புறம் என்ன வெங்காயத்துக்கும் உனக்கெல்லாம் அரசியல்னு ஒண்ணு. இதெல்லாம் நடத்திக்கிட்டு நீ எல்லாம் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்கிறதெல்லாம் இதாயிட்டு. நீ அந்த கூட்டத்துல பேசுனது முழுக்க முழுக்க இங்க தமிழ்நாட்டுல முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களும், அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்களும், அண்ணன் வேல்முருகன் அவர்களும், இடதுசாரிகள் அனைத்து முற்போக்காளர்களும் பேசின அதே நேரத்துல அப்படியே காப்பி அடிச்சு வார்த்தைகளை முன்னுக்கு பின்னு மாத்தி போட்டு பேசிவிட்டா நீ பெரிய அரசியல் புரட்சியாளனடா. மென்னுகாய மாதிரி இருக்குது உன் கூட்டம். ஓகேவா? இங்க இருக்கிறது எல்லாம் நீ உன்னை வந்துட்டு பிஜேபி தான் ஏவி விட்டுருக்கணும். இன்னைக்கு கூட வந்துட்டு உன் கூட இருக்க அந்த அருண்குமார் வந்துட்டு பாத்தீங்கன்னாக்கா உன்னுடைய நண்பனா இருக்கலாம். ஆனா அந்த ஆளே வந்து பாத்தீங்கன்னாக்கா உன்னை வேலை பார்க்கறதுக்காகவே பிஜேபியால அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு தான் பார்க்க முடியுது. ஒருத்தன் உன்னை ஐடி ரைடு பண்ணுவானாமா, அவனே உன் கட்சியில வந்து சேருவானாக்கா அடிப்படை அறிவு இருந்தா அதெல்லாம் யோசிக்க வேண்டாமா? மானங்கெட்டு போய் இவனுங்களை நண்பன் சொல்லி நம்பிட்டு இருக்கிறதெல்லாம் கேடு கட்ட விஷயம். பெரியாரை கொள்கை தலைவர்னு வச்சுக்க, அந்த பெரியாருடைய திராவிட சித்தாந்தத்தை வீழ்த்தணும்னு சொல்ற கட்சிகளையும் வச்சுக்கிற. உன்ன மாதிரி இந்த மாதிரி முரண்பாடுகளின் மூட்டையா இருக்கக்கூடிய ஒரு ஜென்மத்தை வந்துட்டு உலகத்திலே சீமானுக்கு அடுத்து நீதான். ஓகேவா? சீமானுக்கு அடுத்து நீதான். அடுத்த சீமான இடத்த நீ புடிச்சிருவ.
இந்த 2026 தேர்தல் சீமான் நடத்த நீ புடிச்சிருவேன்றது மாற்று கருத்துல. ஆனா தமிழ்நாட்டு அரசியல நீ வந்துட்டு காலி ஆகிறதா உறுதி. சினிமாவிலேயே ஃபெயிலியர் தான் நீ. எல்லாம் பொய் கணக்கை காட்டி காட்டி ஃப்ராடுத்தனமாக பொய்யாக ப்ரொடியூசர்ஸ் வந்துட்டு லாப கணக்கை காட்டி ஒரு சில படங்கள் உனக்கு வெற்றி பெற்றது. பூவே உனக்காக, யூத் போன்ற படங்கள் வந்துட்டு வெற்றி பெற்றிருக்கலாம். ஆனா உன்னுடைய எல்லா படமும் வெற்றி பெற்றதுன்னு சொல்ல முடியாது. நீ வந்து பாத்தீங்கன்னாக்கா தலைவர் ரஜினிகாந்த் அவர்களையோ உலக நாயகன் கமலஹாசன் அவர்களையோ வந்துட்டு சினிமா துறை வந்துட்டு விமர்சிக்கிறதுக்கெல்லாம் உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையடா? உன்னையெல்லாம் எதை கொண்டு அடிச்சாலும் எல்லாம் திருந்துவனே தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. சூப்பர் ஸ்டாரோடைய பட்டத்தை திருடுறதுக்காகவே ஒரு திருட்டுத்தனமாக கலைப்புலி தானு அவர்களை வைத்துக் கொண்டு நீ வந்துட்டு அவருக்கு சாஜாப்பு பண்ணி அந்த அடுத்த சூப்பர் ஸ்டார் யாத்திரா பட்டத்துக்கான சர்வே எல்லாம் எடுக்கப்பட்ட விஷயம் எல்லாம் வெளிப்படையா தெரியும். இதுக்கு மேல வந்துட்டு கிளற விட்டினா உனக்குதான் அசிங்கம். ஓகேவா? அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்தை கூட பொது இடங்கள்ல மேடை போட்டு வாங்கலையே, திருட்டுத்தனமா போய் வந்துதானே வாங்கிட்டு வந்த. அப்படி இருக்கும்போது பாத்தீங்கன்னாக்கா நீ எல்லாம் பேசுறதுக்கெல்லாம் எந்த ஒரு அருகதை இல்லடா. துப்பு கட்ட நாயே, தற்கொலை பயிர விஜய் அப்படின்னு தான் சொல்லிக் கொள்கிறோம். இதுக்கு மேல இந்த விஜயை பத்தி பேசுறதும் நீங்க கேட்கறதும் வேஸ்ட் தான். என்ன பண்றது? இத பத்தி இந்த நாயை பத்தி இன்னும் சில விஷயங்கள்லாம் தெரியும். அடுத்த சூப்பர் ஸ்டார் பட்டம் கொடுக்கப்பட்ட போது வந்துட்டு என்னென்ன நடந்ததுன்றதுலாம் எங்களுக்கும் தெரியும். அது எல்லாம் பேசக்கூடாதுன்னு பார்த்துட்டு இருக்கிறோம். பேச வச்சிடாது அடுத்தடுத்து அப்படின்னு தான் சொல்லுவோம். சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கமலஹாசனையும் திமுகவும் சீனாக்கா நிச்சயமா அந்த ரகசியமா வெளிப்பட்டு போயிட்டு ஜாக்கிரதையா இருந்துக்கொண்டு சொல்லிக்க முடியும். பிரதமர் மோடி அவர்கள் விதிமுறைகளை மீறி அவருடைய பரப்புரையில ஈடுபட்டார். அந்த பரப்புரையை அவர் விதிமுறைகளை மீறினார் என்று நான் குரல் கொடுத்த போது அங்கு இருந்த மற்ற தேர்தல் ஆணையர்கள் எல்லாம் இல்ல அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது, உட்கார் என்று சொன்னார்கள். அப்படி சொன்ன போது இவர்கள் ஒருதலை பட்சமாக பிரதமர் மோடியினுடைய பாஜகவினுடைய ஒரு ஏஜென்ட்டாக இந்திய தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற ஆணையர்கள்லாம் செயல்படுகிறார்கள் என்று